வணக்க மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்துட்டு இப்போ தான் வந்து இந்த ஒரு வாரம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு நம்மளால் வந்து ஒர்க் இல்லை. உண்மையை பார்த்தீங்கன்னா ஒர்க் இல்லை. இன்றைக்கி தான் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் வேலைக்கு வந்திருக்கோம். ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒவ்வொரு நாள் வர ஆரம்பிச்சாங்க. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, எல்லா நேரமும் வந்திருப்பாங்க. காய் வந்து ஏற்கனவே முடியிற கண்டிஷன் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நேரம் வந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் வசி போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே போட்டு வசி போட்டு நம்ம ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம். 2 கும்மியாக போட்டிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 2, 4 என்னையும் இவனையும் சேர்த்து 6 பேர் அந்த கும்பலில் போட்டிருக்காங்க. யாரானு தெரில. 3 பேர் பக்கம் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு வசி வச்சுருக்கு. யார் வருவாங்கன்னு தெரில. ஆளுக்கு பின்னாடி வர்றாங்களா இல்லைங்கன்னு தெரில. வெளியாள் சொல்லியிருக்காங்கன்னு தெரில. என்ன இத்தனை தெரிலன்னு நினைக்காதீங்க. ஆமாம், இப்போ தான் வந்தேன், அதனால் ஒன்றுமே தெரியல. ஓகே, நம்ம அப்படியே ஒர்க்கை கன்டினியூ பண்ணலாம். காய் கொஞ்சம் இங்கே டஃப்பாக தான் இருக்கும். உரியருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. காய் சைஸ் இருக்குது. ஆனால் நம்ம வசி போட்டு உரிக்க ஆரம்பித்தா தான் நம்ம காய் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக 4 பேர் மும்போரம் வச்சுருக்காங்க. இப்போ தான் நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 பேர் என்னையோட சேர்த்து 4 பேர் இப்போ தான் வந்து துணி மாற்றிட்டு உள்ள வரோம். நம்ம வசதி இறக்கியாச்சு. இந்த காய் நல்லா தான் இருக்குது உரிக்கிறதுக்கு. நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், நம்ம போய் கொஞ்சம் நேரம் உரிக்கலாம். அதுக்கப்புறம் தான் தெரியப்படி நம்ம உடம்பு டயர்ட் ஆகலாம். இல்லை வேலை செய்ய முடியுதா இல்லையான்னு. நான் கண்டிப்பாக உரிச்சா தான் ஆகணும், வேலை செஞ்சு தான் ஆகணும். பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 காய் பக்கம் உரிச்சிருப்பேன். காய் பார்த்தீங்கன்னா 100 காய் உரிச்சதுக்கு எவ்வளோ பெரிய குழி ஆச்சுன்னு பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 100 காய்க்கே இந்த இடம் காலி வச்சுருப்போம். காய் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 காய் உரிச்சிருப்பான். அந்த இடத்துல காயே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. தம்பி வந்து டீ வாங்க போக சொல்லியிருக்கோம். டீ வாங்க போயிட்டுருக்கான். மணி பார்த்தீங்கன்னா 9 ஆச்சு. இப்போ ஆளுகளாக பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு எழுந்திரிச்சாச்சு. எல்லாம் போய் உரிக்க ஆரம்பிக்கலாம். அது ரொம்பவே டயர்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே மைண்ட் செட் தான் இருக்குது. இதெல்லாம் ஒரே அலைச்சல் வேலையெல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆளுகளை வந்து கொஞ்சம் அந்தரமாக தான் வேலை செய்கிறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வாரம் பக்கம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9:59 ஆச்சு. 10 போகுது. இப்போ தான் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு டயர்டாகிற மாதிரி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஆனால் பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்டிருந்தேன், சாங்ஸ் கேட்டிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டே கொஞ்சம் மாறிடுச்சு. மியூசிக் எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வந்து அனுபவிக்கும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இவ்வளோ. என் ஃபேஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வேர்த்து கொட்டியிருக்கும். ஓகே, நம்ம சாப்பிட்டு வந்து வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு ஒரு சேனல் வச்சுருக்கான், கருப்பு சட்டைன்ட்டு. அவன் சேனல் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்ட் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் நாள் போட முடியல. நல்லா வேலை இருக்க மாட்டேன் பார்க்காதீங்க. அப்புறம் நானும் அவனை பார்த்தீங்களா இப்போ சேர்ந்து டாஸ்க் வீடியோ மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் யூடியூப் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 10:44 ஆச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காரு. வசதி பார்த்தீங்கன்னா வசி பிடி மிச்சர் போட்டோம். வசி பிடி மிச்சர் போட்டு மட்டைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய் உள்ளே போயிருக்கும். அதில் எடுத்து நம்ம ஓசல் பண்ணணும். ஓசல் பண்ணால் நமக்கு அடுத்து காய் போகிறது சிரமம் இல்லாமல் இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு மட்டை மேலே பின்னாடி உட்காந்துருக்காங்க. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. மதியாளுக்கு பார்த்தீங்கன்னா அது ஈண்டாக உட்காந்துருக்காங்க. நம்ம பார்த்து இந்த வேலையில் ஓசல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை வசி பிடி போகிற மாதிரி போட்டு அப்புறம் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் வந்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலையை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முருகேசன் என்னை பற்றி ஏதோ பேக்கில் கமெண்ட் கொடுக்குறான், என்னன்னு தெரில. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டை ஃபுல்லாக ஓர்சல் பண்ணியாச்சு. மட்டையை வந்து தள்ளி விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டை அடிக்காச்சு. இந்த காய் போட்டால் உரிச்சா சரி. ஓகே, நம்ம அப்படியே ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம். மணி பார்த்தீங்கன்னா 11:20 ஆச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காய் குறைஞ்சிருச்சு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா காய் எடுத்தால் காய் முடிச்சு. அங்கே தான் அந்த ஆரஞ்சு கலர் பனியல் போட்டிருக்க பக்கத்தில் நம்ம பழனிசாமி போட்டிருக்கான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா காய் இருக்குது. நான் அங்கே தான் வசி போட்டு உரிச்சிட்ருக்கேன். அங்கே மட்டும் தான் காய் இருக்குது. பக்கத்து கோயில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து போட்டிருக்காங்க. காய் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் உரிக்க முடியல. சரி, பார்க்கலாம். நம்ம போய் அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:23 ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே காய் முடிஞ்சு. அந்த லாஸ்ட்டில் காய் இருக்குது. அந்த குமிழ் பார்த்தீங்கன்னா போட்டு ஆளுக்கு மாதம் உரிச்சிட்ருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ வந்து டீ சாப்பிட்டு வந்தோம். டீ வாங்கிட்டு வந்தோம். நம்ம தமிழ் டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு. 2 பார்த்தீங்கன்னா டீ குடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வந்து டீ குடித்தா குடிக்க முடியாதாம்மா டீயை. அதனால் அவங்க 2 டீ வேணான்ட்டாங்க. நம்ம போய் அந்த இடத்துல போய் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். மணி பார்த்தீங்கன்னா 1:52 ஆச்சுங்க. இங்கேருந்து அங்கே ஃபுல்லாக முடிஞ்சு. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 காய் தான் வரும். அந்த குமிழ் பார்த்தீங்கன்னா அதே கடைசியில் தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலையே முடிஞ்சு.
பார்த்தீங்கன்னா 2:40 ஆச்சுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வேலை முடிஞ்சு பட்டையெல்லாம் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு குவி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வட்டா போட்டுருக்காங்க. இது முடிஞ்சு ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ ரொம்ப முடியலாம் இருக்கும். நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.